நல்லா பண்ணுறாப்புல இந்த கேண்டிடேட் இருந்தால் மை லைஃப் இஸ் ஈஸி. நான் வந்து பயப்பட வேணாம். நான் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ நான் வேறு எங்கேயாவது இருக்கேன் அப்படின்னா எல்லா டாக்டர்ஸும் எங்கள் மாதிரி தான் இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் தான் இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க, வேறு பல விஷயங்கள் இருக்கும். மல்டிபிள் ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறவங்க இருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த பொண்ணு வந்து இந்த இருக்குது, ஸோ ஃபைன் அதை சொன்னால் நான் நம்பி ஓகே விட்டுடலாம். அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா தென் நீங்கள் கேட்குறது தான் சார். சரி, அந்த லெவலுக்கு ஆனால் நான் சொல்கிற மாதிரி இட் இஸ் நாட் ஈஸி. அந்த லெவலுக்கு வருது, அது வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போதான் நீங்கள் கொண்டு சொன்னீங்க, யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஷுட் பி ஓப்பன். யாரும் கை பிடிச்சி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணுங்கிறது 100% யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. வெரி பெரிய ஸ்கேலில் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு பேஷண்டோட சர்ஜரி அப்படிதான் நான் கற்றுக்கிட்டேன். பார்த்து தான் நீங்கள் கற்றுக்கணும். சரியா? சில விஷயங்கள் வந்து எல்லாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, பட் அவங்க பண்ணுற ருட்டீன்ஸ் இருக்கும். இப்போ எப்படி வந்து அவங்க அந்த டிஷ்யூ டிசைட் பண்ணுறாங்க, இல்லை அந்த வெசல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க, அவங்களோட கிரிப் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம தான் கண்ணை திறந்து பார்க்கணும். சரியா? பார்க்கணும், படிக்கணும். வாட் ப்ரொசீஜர்ஸ் புக் இருக்குன்னா வாட் ப்ரொசீஜர்ஸ் புக்கு நீங்கள் படிக்கணும், டெய்லி படிக்கணும். நான் ட்ரைனிங் டைமில் சர்ஜரினா அனாட்டமி வந்து டெய்லி படிக்கணும். நெக் டிசெக்ஷன் அடுத்த நாள் கேஸ் இருக்கு, எனக்கு வந்து வாரத்தில் 5 நாள் ஓட்டி 5 நாளும் நெக் டிசெக்ஷன் இருக்கும், 5 நாளும் நெக் டிசெக்ஷன் படிப்பேன். அந்த ஒரே சாப்டர் நெக் டிசெக்ஷன் படிப்பேன். ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சு 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 போய் நிற்பேன். ஏன்னா நம்ம படிச்சாதான் அது இந்த ஐ சீஸ் வாட் த மைண்ட் நோஸ். இஃப் யுவர் பிரெயின் டசன்ட் நோ வாட் இட் இஸ் சீயிங், இட் வில் நாட் ரெஜிஸ்டர் இன் யுவர் மைண்ட். சரியா? ஸோ நீங்கள் வாட் ப்ரொசீஜர் படிச்சுட்டு போறீங்க,